அதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டு சம்பவங்கள் விளைவிக்கப்பட்டு பெருங்கூட்டமே கூடியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில இல்லாத இளைஞர்களா வேற கட்சியில் இருக்கிறாங்க இளைஞர்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அரசியலுக்கு வருவதை விட அரசியல் வரலாறுகளை நாம் உணர்ந்து கற்று தெரிந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வருவதுதான் முறையாக இருக்கும். காட்சிப்பிழை என்பதை விட தெரிந்தே செய்கிற ஒரு தவறு. விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. லைட்டை போட்டு போட்டு விளையாடுறது, போடுறது, காட்டுறது. மக்கள் எப்படிலாம் இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்க வண்டியில ஏறி நின்று மேலே பார்க்கும் போதே மக்கள் எப்படி திக்கி முக்காடி போயிட்டு இருக்காங்க. நாம சொகுசா வர்றோம் இல்ல. என்னுடைய சொந்த கருத்தார்னா கைது பண்ணட்டும், கண்ணி பண்ணுங்க. ஏன்னா 41 உயிருக்கு பலியாகும் பக்கத்துல இடது வலது எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் பொறுப்பேற்று அதான் சொல்றாரு. அதே நேரத்திலே ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கீழான நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்குமா என்று எனக்கு தோன்றவில்லை. இதை சொல்ல போனால் கமல்ஹாசனுடைய அரசியல் வருகை என்பது ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கமல்ஹாசன் அரசியல் வருகையை விட விஜயனுடைய அரசியல் வருகையை நான் பெரிதாகவே பார்க்கவில்லை. அந்த பாமகவுடைய அந்த கட்சியும் சின்னமும் யாரிடம் இருக்கின்றது தற்போது? பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தான் இருக்கிறது. இல்ல அன்புமணியிடம் இருக்கின்றதா இல்ல ராமதாஸிடம் இருக்கிறதா? அதான் நான் ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமகவின் மூத்த தலைவர் CR பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். விஜயபாலன் வணக்கம். இப்போ கரூர் துயர சம்பவம், அது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பாமக எப்படி பார்க்கிறது? நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாம் சந்தேகிக்க கூடாது. நீதிமன்றம் அனைத்தையும் ஆவணங்களையும் ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இது ஒரு துயர சம்பவம். அதுவும் துயர சம்பவம் என்பதை விட பெரும் துயர சம்பவம். எனக்கே அதை பார்க்கும்போது அதிர்ச்சியிலே உறைந்து போனேன்னு சொல்றேன். ஏன்னா நீண்ட காலமாக அரசியலிலே பயணப்பட்டு வருகிறேன், ஊடகத்திலையும் நான் இருக்கேன். ஆனால் இதுவரையிலே இல்லாத ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மோசமான விளைவுகளுக்கு காரணம் யார் என்பதை காட்டிலும் ஆரம்பத்தில் நான் விஜய் அரசியலுக்குள் நுழைகிற பொழுது நான் ஒரு பதிவினை வைத்தேன். அந்த பதிவில் விஜய்க்கு சொன்ன அறிவுரைகளிலே முதல் அறிவுரை இதுதான். ஏன்று சொன்னால், எங்களோடு பழகிய கடந்த காலங்களில் 2016 எங்களுடன் இருந்த ஜான் ஆரோக்கியசாமி அங்கே போயிருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டு கட்சி என்றே சொல்வார்கள். கூட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநாடுகளாக இருந்தாலும் சரி, வன்னியர் சங்க மாநாடு, பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு, அதே மாதிரி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு, இதெல்லாம் ஏராளமான மாநாடுகளை நடத்தி காட்டிய ஒரு அரசியல் கட்சி. இதுவரையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது கிடையாது. அதாவது ஒரு நெரிசல் ஏற்பட்டு சம்பவங்கள் விளைவிக்கப்பட்டு பெருங்கூட்டமே கூடியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில இல்லாத இளைஞர்களா வேற கட்சியில் இருக்கிறாங்க இளைஞர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், சித்திரை பெருவிழா நடக்கும், இளைஞர் பெருவிழா அப்படின்ற அப்படிப்பட்ட இளைஞர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்துல கட்டுக்கோப்போடு இருப்பார்கள். அப்படி மாநாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வருகிற பொழுது என்ன, நாமெல்லாம் ஐயா வளர்த்த நான் மைக்க நான் தான் வச்சிருப்பேன். அப்ப சொல்வேன், நாமெல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள், கட்டுக்கோப்பு நிறைந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், மாற்று அரசியலை கொடுக்க வந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அமைதியாக அடங்கி கவனிப்போடு இருப்பார்கள். தலைவர்கள் பேசுகிற உரையை ஏற்றுக்கொண்டு, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கும், பேசுவாங்க. பேசிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கான அழைப்பா இருக்கும், போராட்ட அழைப்பா இருக்கும், சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற அழைப்பா இருக்கும். லட்சக்கணக்கில் சிறைக்கு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான தொண்டர்களை உள்ளடக்கியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி என்று மட்டும் சொல்ல நான் வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு, அதே போல அதிமுகவுக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. அது விடுதலை பெற்று தந்த கட்சி என்றும் சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பாரம்பரியம் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த முடியாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அரசியலுக்கு வருவதை விட அரசியல் வரலாறுகளை நாம் உணர்ந்து கற்று தெரிந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வருவதுதான் முறையாக இருக்கும். இது ஒரு பெரிய காட்சிப்பிழை. காட்சிப்பிழை என்பதை விட தெரிந்தே செய்கிற ஒரு தவறு. காலதாமதமாக வரக்கூடாது. ஒரு கூட்டத்திற்கு வருகிற பொழுது ரைட் டைம் மேனேஜ்மெண்ட் ஓணும். ஒரு தலைவனுக்கு நீங்க சொன்னீங்களே நீதிமன்ற தீர்ப்புன்ட்டு,
தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில லீடர்ஷிப் குவாலிட்டிக்குன்னு ஒரு வகுப்பு எடுப்பாங்க. யாருக்கு எடுப்பாங்க? தலைவர்களுக்கு இல்லை, தொண்டர்களுக்கு. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? தலைவருக்கே போய் தலைமை பண்பு கிடையாது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா அதை சொல்லி இருக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்ன கருத்தை நான் 100 விழுக்காடு வரவேற்கிறேன். ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக நான் பேச வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் நமக்கு இல்லை. தலைமை பண்பு இல்லை என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டு தாவேகா தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து நிராகரித்திருக்கிறார்கள். ஏன் சிபிஐ விசாரணை கூடாது? அதாவது எதுக்கு சிபிஐ விசாரணை? நீதிமன்றத்திற்கு அது வந்திருக்கிறது. இவர்கள் பிணை கேட்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த பின்னணியிலே 41 உயிருங்க, சாதாரண உயிர்கள் கிடையாது. இல்ல, முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஓகே, ஆனா சிபிஐ விசாரணைக்கான மனுவும் தள்ளுபடி. அதுதான் சொல்ல வரேன். சிபிஐ விசாரணை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆக்டிவிட்டிஸ், இந்த வெளிப்படையான இந்த நடவடிக்கையை பொறுத்தவரையிலே எல்லாமே தெரியுது. எல்லாமே லைவ் போட்டிருக்கீங்க. உங்களை மாதிரி தொலைக்காட்சிகள், ஏராளமான தொலைக்காட்சிகள், நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்புல காமிச்சிட்டு இருக்காங்க. தவறு யார் பக்கம் தெரிகிறது என்று கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க? அது மாதிரி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசு நிர்வாகம், நீ தண்ணி யார் கொடுக்கணும்? இப்போ நாங்கள் சமீபத்தில் மாநாடு நடத்தணும், சித்திரை பெருவிழா மாநாடு நடத்தணும், 15 லட்சம் பேர் கூட்டணும்னு சொன்னோம். அது எங்க கணக்கு. அப்போ அந்த 15 லட்சம் பேருக்கான ஏற்பாடுகளை செய்தது எப்படி? கழிவறை ஏற்பாடு செய்தது, ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்தது, அவர்கள் குடிநீர் ஏற்பாடு செய்தது, உணவு ஏற்பாடு செய்தது, போக்குவரத்து ஏற்பாடு செய்தது, இடைஞ்சல் இல்லாமல் ஏற்பாடு செய்தது. பாமக ஒரு 35 ஆண்டுகால அனுபவம் இருக்கின்றது, கூட்டம் நடத்தியது, மாநாடு நடத்தியது. ஆனா தாவேகாவுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனா அதை முறைப்படுத்தியிருக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தது ஆளுகின்ற திமுக அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு இந்த உயிரிழப்புல பொறுப்பு இருக்கின்றதா? இல்ல, விஜய்க்கு நல்ல அரசியலை தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருப்பதால் தான் அரசியலுக்கு வருகிறார். விஜயை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்பதை காட்டிலும் ஒரு அனைவரும் விரும்பக்கூடிய அளவிற்கு திரையிலே விரும்பி இருக்கிறார். அந்த விரும்பி இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு அவரை காண வேண்டும் என்று குடும்பமாக வருகிறார்கள். இவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல, அல்லது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல. விஜயை பார்க்க வந்த பெருங்கூட்டம். அதாவது நான் சாதாரண கூட்டம் இருப்பேன், விஜயை பார்க்க வேண்டும், திரையில் பார்த்தவரை நேரில் பார்க்கிறோம் என்கிற ஒரு ஆர்வத்திலே வரக்கூடியவர்களே தவிர இந்த கூட்டம் வாக்களிக்கும், இந்த கூட்டத்தின் மூலமாக தன்னுடைய சக்தியை நிரூபணம் செய்வார் என்கிற எண்ணம் விஜய்க்கு இருந்தாலும் தவறுதான், மற்றவர்களுக்கு இருந்தாலும் தவறுதான். அதே நேரத்திலே விஜயை பொறுத்தவரையிலே நல்ல எண்ணத்திலே அரசியலுக்கு வருகிற பொழுது சுற்றத்திலே இருக்கிறவர்கள், அருகிலே இருக்கிறவர்கள், நான் என்னுடைய ஆரம்ப காலத்திலேயே இந்த பதிவை செய்து கொண்டிருக்கிறேன், இப்படி அருகிலே இருக்கிறவர்களுக்கு அரசியல் மட்டுமல்ல, அரசியலை நடத்தக்கூடிய ஒரு திறமை இருக்க வேண்டும். அதே போல ஒரு பொதுக்கூட்டங்களையோ சரி, தேர்தல் பிரச்சார யுக்திகளை வகுப்பதற்கே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் திறமையானவர்களை, மூத்தவர்களை, வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை ஜெயலலிதா வைத்திருப்பார், மருத்துவர் ஐயா வைத்திருப்பார், டாக்டர் கலைஞர் வைத்திருப்பார், ஏன் இப்ப ஸ்டாலின் கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு வழிவகுப்பாளர்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எதுவுமே இல்லாமல், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கடந்து வருகிற பொழுது பெருங்கூட்டம் கூட்டத்தானே செய்யும். ரஜினிக்கு இப்படிப்பட்ட ஒரு மோகம் இருக்கிற பொழுது, நான் இப்போ ரஜினியை குறை சொல்ல விரும்பவில்லை, இன்றைக்கு ரஜினி போன்றவர்கள் எல்லாம் பாமகவை உணர்ந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், நல்வழிக்கா. அப்பெல்லாம் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய இளைஞர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு அறைகோவல் விடுத்தார். திரையிலே இப்படிப்பட்ட செயல்படக்கூடாது அப்படின்னு அவர் கண்டித்திருக்கிறார். அதன் வழி நடக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, திரையிலே சினிமா சிகரெட் பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சூழல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு என்னை பொறுத்த வரையிலே நான் நீதிமன்றம் சொன்னதை வரவேற்கிறேன். நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்த தீர்ப்பையும் நீங்க வரவேற்கிறீங்க? ஒட்டுமொத்தமான தீர்ப்பையும் நான் வரவேற்கிறேன். அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை கைப்பற்ற வேண்டும், விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு. விஜய் கைது செய்ய வேண்டுமா? இல்ல, சட்டம் மீறலுங்க. சட்ட மீறல் யாரை செய்திருந்தாலும் சரி. ஏங்க, தலைமை பண்பு என்று வருகிற பொழுது, அரசியல் கட்சி தலைவர் என்று வருகிற பொழுது, குற்றங்கள் வருகிற பொழுது, அந்த குற்றங்கள் மீது கைது என்கிற நடவடிக்கை முதலில் பண்பட்ட அரசியலினுடைய அடிச்சோடி என்னன்னா, ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையை உள்ளே போனாதான் பல விடயங்கள் புரியும் நமக்கு. சிறைச்சாலைக்குள்ளே தான் பல கதைகள் நமக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதி பல முறை சிறை சென்றதுக்கு பிறகுதான் நீங்க தேர்தலில் சீட்டு கொடுக்கும் போதே முதல்ல நீங்கள் எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு வேளை விதிமுறைகளை விஜய் மீறி இருந்தார் என்று சொன்னால், சட்டத்தை மீறி இருந்தார் என்று சொன்னால்,
41 உயிர்கள் பலியாவதற்கு விஜய் காரணமாக இருந்திருக்கிறார் என்று சட்டத்தின் முன்னால் நிரூபணம் செய்யப்படுமேயானால், முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்படுமானேயானால், விஜய் கைது செய்யப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு நான் குற்றமற்றவன் என்று வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை விஜய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர விஜயை கைது செய்யவே கூடாது என்று சொல்லுகிற இடத்திலே நான் இல்லை. ஏன்னு சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை எதிர்கொண்டு அதை அரசியல் ரீதியாக வென்று வர வேண்டிய கட்டாய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு இயற்கை சீற்றம் கிடையாது. இது வந்து மனிதனால் ஏற்பட்ட தவறால் நடந்த உயிர் பலி. மனித தவறு தான் இதில் காரணம். மனித தவறு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டி கூட்டமாக இந்த தமிழ் சமுதாயம் மாறிவிட்டதே என்று அங்கலாய்ப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து இன்றைக்கு மக்கள் இவ்வளவு பெரிய கடுமையான மோகம் இருக்கலாம், வெறி இருக்கலாம், வேகம் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலே இந்த வளர்ந்திருக்கிற நவநாகரிக காலத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு இந்த தமிழ் சமுதாயத்தை வைத்திருப்பது யார் கூத்தம் என்பதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த இடத்துல விளையாட்டு புள்ள மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அரசியல் அதுதான் தலைமை பண்பு என்று சொல்றார்கள். விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. லைட்டை போட்டு விளையாடுறது, போடுறது, காட்டுறது. மக்கள் எப்படிலாம் இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்க வந்து வண்டியில ஏறி நின்று மேலே பார்க்கும்போதே மக்கள் எப்படி திக்க முக்காடி போயிட்டு இருக்காங்க. நாம வந்து சொகுசா வர்றோம் இல்ல, அரசியல் தலைவர்கள் சொகுசா வர்றோம். குளிரூட்டி வைக்கப்பட்ட ஏசி அறை இதில் வைக்கப்பட்ட ஒரு பிரமாதமான வாகனத்துல நாம வர்றோம். ஆனா அங்க எப்படி இருக்கிறாங்க? ஏறக்குறைய மணிக்கணக்கில் காத்துட்டு இருக்கான்ல, மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறான். தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, உடம்புல நீர் வற்றி போயிருக்கும், கடுமையான வெயில்ல நிற்கிறான். நீ காலந்தாண்டு வர்ற, உனக்கு நேரம் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? நீங்க உடனே அந்த நேரம் தவறி வருகிற பொழுதே காவல்துறை என்ன செய்திருக்கணும்னா அந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கணும். அதே அரசாங்கத்தின் மீதும் தவறு இருக்கின்றது, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தாவேகாவினர் மீதும் தவறு இருக்கின்றது. இதுவரையில தாவேகா தரப்புல 2 கைது, புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் கைது செய்யப்படு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில விஜயும் கைது செய்யப்பட வேண்டும் என்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவருடைய கோரிக்கையா இருக்கிறது. நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாமகவுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை பாமக பல கருத்துக்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்து பல கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாமக விரும்பக்கூடாத நிகழ்வு தான். மனித உயிர்கள் பலியாவதை பாமக என்னைக்காவது யாருமே விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் இவ்வளவு சோகமான இந்த செயலை பார்க்கும்போது அதிர்ச்சியிலே உறைந்து போயிருக்கிறோம். இதை விட மோசமா, ஏன்னா இந்த மக்களை பண்படுத்தி கொண்டு வந்து ஒரு வெளிச்சத்தை காண்பித்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையிலே வாழ்கிறார்களா மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப இல்லாம போயிடுச்சு இல்ல சார். இன்னொரு கேள்வி அதான் சார், விஜய் கைது செய்யப்பட வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வி சார். நீ உங்களோட ஆணித்தரமான பதில் எனக்கு வேணும். இதுல ஆணித்தரம் நான் தெளிவாவே சொன்னேன். ஆனா நீங்க வந்து நான் ரொம்ப வழுக்கிற மாதிரி எனக்கு சொல்லல. என்னுடைய சொந்த கருத்தாருனா கைது பண்ணட்டும், கண்ணி பண்ணுங்க. ஏன்னா 41 உயிருக்கு பலியாகும் பக்கத்துல இடது வலது எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் பொறுப்பேற்று அதான் சொல்றாரு. நானே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. சிஎம் பார்த்து கேட்கிறாரு, நீங்க என் பக்கத்துல இருக்கவங்களாம் விட்டுடுங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் உள்ள போறேன்னு அவரே தானே வர்றாரு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதே நீதிமன்றம் தானே கேட்டிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம் எங்கிருந்து எல்லாரும் ஓடி போயிட்டீங்களே. ஆமா, உங்க நம்பி வந்த கட்சி தொடர்களை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடிட்டீங்களே. தலைவர் உட்பட உன் சபார்டினேட் எல்லாமே யாருமே கிடையாது. உன் நிர்வாகிகள் யாருமே கிடையாது. அதுவும் போதாக்குறைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் தெளிவு எவ்வளவுதானா தெரியல. நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக, ஆதவ் அர்ஜுனா தப்பித்துக் கொள்வதற்காக, புஷி ஆனந்த் தப்பித்துக் கொள்வதற்காக, இன்னும் அந்த ஐடியில் இருக்கக்கூடிய அந்த நபர் நிர்மல்குமார் தப்பித்துக் கொள்வதற்காக அங்கே நீ மாவட்ட செயலாளர் மாட்டி வர்றீங்க. அவர் தான் பொறுப்பானவர், அவர் தான் கைது செய்யப்பட்டு விட்டாரே, எங்களுக்கு பிணையிலே கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். பிணையிலே கொடுங்கள் என்று கேட்பதே மிகப்பெரிய தவறு. அரசியலை பொறுத்தவரையிலே வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வெளியே வர வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பின்னாலே பல வடுக்கள் இருக்கின்றன. சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய வடுக்கள் இருக்கின்றன. நான்லாம் 35 முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன். இதே மாதிரியான ஒரு சூழல் நடைபெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் போராட்ட காலத்தில் 1 வார கால சாலை மறியலிலே அவர்கள் போராட்டம் என்று அறிவித்துவிட்டு 1 வார கால சாலை மறியலில் வெளியே வருகிறார்கள். காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை சுட்டு கொன்றது, 21 உயிர்கள் பலியானது. இதை நீங்க சொல்லலாம் அரசாங்கத்தினுடைய பயங்கரவாதம், அரசாங்கம் கொன்று குவித்தது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அன்னைக்கு வந்து எல்லாரையும் சுட்டு கொன்றது இந்த அரசாங்கம். அப்போ காவல்துறை வந்து கண்டிக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டது. அதே ஆனால் பலியானவர்கள் இவர்கள் ஏறக்குறைய 1 லட்சம் பேர் அப்ப கைது பண்ணாங்க. 21 உயிர்கள் பலியானது. அப்போ போராட்டம் என்று சொல்லி வெளியே வருகிறார்கள். ஆனா இங்க சாதாரணமா ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வந்து 41 உயிர்கள் பலியாவது நம்ம இன்னொரு விஷயம் வந்து
இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி பலத்துடன் வலுவாக இருக்கின்றது. எதிர்க்கட்சி வந்து அதிமுக வந்து வலுவிழந்து இருக்கின்றது. பாமக வந்து 3ஆம் இடத்தில் இருந்தது. இதுக்கு முன்பாக வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற கட்சியாக பாமக இருந்தது. பாமக தந்தை மகனுக்கிடையே ஒரு பிளவு ஏற்பட்டு பாமகவும் ஒரு பலவீனம் அடைந்து விட்டது. இன்றைக்கு வந்து அந்த விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர் தெரிவித்த கருத்து வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்று ஆணித்தரமாக சொன்னார். அந்த கோபத்தின் காரணமாக திமுக செய்த சதி வேலையா இந்த உயிர் பலி? இந்த கேள்வியில நீங்க வந்து நல்ல கேள்வி கேட்டேன்னு உங்களை நான் பாராட்ட மாட்டேன். இல்ல நான் பாராட்ட மாட்டேன். இல்ல இது ஒரு எப்படி நீங்க சொல்றீங்க வலுவிழந்திருக்குது, இது பிரிந்து இருக்கிறது, இது பேசுறதே தவறு. இல்ல சார், அதிமுக எத்தனை அணியா பிரிஞ்சிருக்கு நீங்களே சொல்லுங்க. தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு வராங்க. அதெல்லாம் நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருந்த இடைவெளி என்பது மிக குறைவு. விகிதாச்சார 2 விழுக்காடு மட்டும்தான் இடைவெளி. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அதே நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி பல தொகுதிகளிலே வந்து பார்த்தீங்கன்னா சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியை தழுவியது. 250 வாக்குகள், 200 வாக்குகள், 500 வாக்குகள், நெய்வேலியில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை தழுவியது. அது அப்படி தோல்வியை தழுவிய எண்ணிக்கையிலே பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளுக்கு மேலே இப்படி நெருக்கத்திலே வந்து இந்த அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. அப்படி அவர்கள் 25 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக ஆட்சியை நடத்தியே இருக்க முடியாது. விடியலுக்கான அரசியல் என்று சொல்லி வெளியே வந்தவர்கள் மீண்டும் தோல்வியை தான் தழுவி இருக்கிறார்கள். 3வது முறையாக அதிமுக கூட்டணி ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கோம். நீங்க எந்த இடத்துல வந்து அதிமுக நழுவிச்சு தோல்வியை தழுவியது என்று சொல்லுகிறீர்கள்? இந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து கணக்கு பார்த்து பேசாதீங்க விஜயபாலன். 2வது, அதே நேரத்திலே விஜய் பேச தேர்தலில் ஏறி இந்த கூட்டத்தை பார்த்துட்ட பிறகு எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஏன் இத சீமான் பேசலையா? இல்ல இத சீமான் பேசலையா? பாஜக அண்ணாமலை பேசலையா? சீமானுக்கு இவ்வளவு கூட்டம் கூடல சார், பாஜக இவ்வளவு கூட்டம் கூடல, விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது. விஜய் வந்து அந்த கூட்டத்துல வந்து ஆளுகின்ற திமுகவை பகிரங்கமா வந்து எதிர்க்கிறார். அதாவது என்னுடைய வந்து அரசியல் எதிரியே வந்து திமுக தான், திமுக வந்து பாய்சன் கட்சி, திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து தன்னை வந்து கடுமையா வந்து விஜய் எதிர்க்கிறாரு. எப்படியாவது அந்த கட்சி வளரவிடாம தடுக்கணும், அடுத்த கூட்டம் நடைபெறாம தடுக்கணும் என்றதுக்காக திட்டம் போட்டு செய்த சதி வேலையா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இல்ல கேள்விதான் இருக்கலாம். இதாவது நான் என்ன சொல்றேன், முதல்ல வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் நாம் இது மாதிரியான வார்த்தை பிரயோகம் முக்கியமானது. அதான் சொல்றேனே, பக்கத்திலே இருக்கிறவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை அப்படியே பேசுவது என்பது வேலை. த கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து பேசுவது என்பது வேறு. அரசியல் நடத்த வந்து விட்டோம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அவருக்கு தாங்க போட்டின்னு சொல்றது சகஜம்தான். அந்த வகையில பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்படி சவால் விட்டுருக்கிறாரு. அதே நேரத்திலே மாற்று அரசியலை கொடுக்கிறோம் என்று சொல்லி பாமகவும் இதை பற்றி பேசி இருக்கிறது. அதே மாதிரி சீமான் வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு பலமுறை பேசியிருக்கிறார். அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கு விஜய் பேசியதாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர விஜய் பேசியதும் தவறு என்று நான் குறிப்பிட மாட்டேன். அதே நேரத்திலே நீங்கள் இவர்களை பலவீனமாக்கி விட்டார்கள், இவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று சொல்ல, தேர்தல் நெருக்கத்தில் பாருங்க, நீங்க தேர்தல் நெருக்கத்துக்கு பிறகு உண்மையான போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் தெரியும். வலுவான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. இன்றைக்கு அரசியல் புரசலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்திலே வலுவான அரசியல் கூட்டணியாகத்தான். ஆனால் இது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு என்பது விஜயனுடைய அரசியல் வருகைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் நான் அதான் சொல்றேன். தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய மறைமுக சதி வேலையா என்ற கருத்து இருக்கின்றது. அது பாமக தரப்புல எப்படி பார்க்கிறது என்பது அதை வந்து நாம இப்ப நாங்க மாநாடு நடத்தணும், அங்க எதுவும் வந்து பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கவில்லை. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பெருங்கூட்டங்களை நடத்தி வருகிறார். அவருடைய கூட்டங்கள்ல எந்த விதமான அரசியல் புரசலோ எந்த நிகழ்வுகளும் இல்லை. இவர்களெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள், அரசியல்வாதிகள். இவரை ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம், அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அதாவது எடப்பாடி நடத்தக்கூடிய கூட்டத்திலே எடப்பாடி பேச ஆரம்பிக்க போது ஆம்புலன்ஸ் வருகிறதாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 30 கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எடப்பாடி பேசிய போது. அதே போல தாவேகா
அன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தை ஆம்புலன்ஸ் வைத்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு கருத்து இல்ல இருக்கின்றது. இல்ல அதை வந்து பல முறை பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் நடத்தும் போது கூட வந்து ஆம்புலன்ஸ் வரும். அன்புமணி சொல்வாரு, இது நான் 108 திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்வார்கள். ஆக ஆம்புலன்ஸ் வரும்போதெல்லாம் அன்புமணியோட திட்டம் வருதுன்றதுக்காக அன்புமணி சதி பண்றாருன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்திலே வந்து ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கீழான நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்குமா என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா அரசியல்ல வந்து இவைகளை பற்றி எல்லாம் பேசுவார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள், செயல்படுவார்கள் என்பது வேறு. ஆனால் நிதர்சன உண்மை அந்த அளவிற்கு கீழிறங்கி அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கும் இல்லை, வேறு மற்ற கட்சிகளுக்கும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல திமுகவுக்கு அடுத்த இடத்துல தாவேக்கா வந்து மக்கள் கூடுறாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு வந்து நாளைக்கு ஓட்டா மாறிடுமோ என்ற அச்சம் ஆளுங்கட்சிக்கு இருக்கத்தானே செய்யும். இல்ல அதே மாதிரி நான் அதை தான் சொன்னேன். திமுகவையும் குறைத்து மதிப்பிடவில்லை, அதே நேரத்தில் அதிமுகவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இவர்கள் பல அரசியல் கட்சி ஜாம்பவான்களை பார்த்தவர்கள். விஜயகாந்த் என்கிற மிகப்பெரிய ஜாம்பவானை பார்த்து அந்த அரசியல் கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களும் உண்டு. இதற்கு பிறகு எத்தனையோ பேர் அரசியல் கட்சி நடத்தியவர்கள். இதை சொல்ல போனால் கமல்ஹாசனுடைய அரசியல் வருகையின் போது ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கமல்ஹாசன் அரசியல் வருகையை விட விஜயனுடைய அரசியல் வருகையை நான் பெரிதாகவே பார்க்க அந்த அளவுக்கு கமலஹாசனுக்கு வரவேற்பும் இருந்தது. அதே நேரத்தில் அவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அவர் தன்னுடைய பலம் என்ன என்பதை நிரூபணம் செய்துவிட்டு அரசியல் நோக்கிலே அவரும் போய் அவருக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு இப்பொழுது ராஜ்யசபா உறுப்பினர் என்கிற இடத்தில் இருக்கிற கட்சியை ஒன்றும் கலைக்கல. அதனால பல பேரை பார்த்து வந்த இந்த தமிழக அரசியல் களத்திலே விஜயினுடைய சலசலப்பு பரபரப்பு என்பது புதிதாக என்னை போன்றவர்களுக்கு தோன்றவில்லை என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, ஓகே சார். இப்போ பாமகவுடைய இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்ட போது பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. முகுந்தன் அவர்கள் தற்போது அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த இடத்திற்கு தற்போது ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ் குமரன் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை எப்படி பாக்குறீங்க சார்? நியமனத்தை நியமனமாகத்தான் பார்க்கிறேன். வேற எப்படி பார்க்கணும்ன்றீங்க? நியமனத்தை நியமனமாகத்தான் பார்க்கிறேன். தமிழ் குமரன் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது ஆரம்பத்திலே வந்து அது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அதை வேண்டாம் என்று மறுத்து விட்டார். தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் மருத்துவர் ஐயாவே சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் வலிந்து வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் குமரனுக்கு வந்து அன்புமணி மீது பெருங்கோபம் இருப்பதாக தெரியவில்லை. அதே போல ஜி.கே. மணியும் தமிழ் குமரனும் பொறுத்தவரையில் இருவரும் இணைய வேண்டும் என்று தான் கருது. ஏன்னா எது வருகிறது தேர்தல், இருவரும் இணைந்தால்தான் இவர்களுக்கும் நல்லது, அரசியல் கட்சிகளுக்கும் நல்லது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது என்பதை உணர்ந்தவர்கள் தான் அவர்கள். ஆகவே அன்புமணியை புறக்கணிக்க வேண்டும் என்பதோடு அல்ல. தமிழ்குமரனை பொறுத்தவரையிலே அவர் ஒரு ஒபீடியன்ட் தான். ஐயா வந்து வாங்க உங்களுக்கு இந்த பொறுப்பை போடுறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கட்டளையை மீறாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினாலே என்னை பொறுத்தவரையிலே சூழலை கைதியாகத்தான் தமிழ்குமரன் அந்த பொறுப்பை பெற்றிருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை அன்புமணி ராமதாஸும் மருத்துவர் ராமதாஸும் வந்து ஒரு அணியாக இணையும் போது அன்புமணி அவர்கள் தமிழ்குமரனை ஏற்றுக்கொள்வாரா? அன்புமணி பொதுவாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார். அதாவது எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உண்டு, வழிகாட்டுதல் உண்டு, அந்த ஆளுமை பண்பு உண்டு. ஏனென்று சொன்னால் அவர் ஆரம்பத்திலே இருந்து எல்லோரையும் அரவணைத்தவர் தான். எல்லோரும் அவரிடத்திலே இருந்தவர்கள் தான். ஏறக்குறைய கடந்த 25 ஆண்டுகளாக ஜி.கே. மணி தலைவராக இருந்தாரே தவிர தலைவர் பொறுப்பை ஒட்டுமொத்தமாக கவனித்து வந்தவரே அன்புமணி ராமதாஸ் தான். இவர்களையெல்லாம் அரவணைத்தவர் அன்புமணி ராமதாஸ் தான். அதே போல ஜி.கே. மணியாக இருந்தாலும், தமிழ் குமரனாக இருந்தாலும், ஜி.கே. மணியாக இருந்தாலும், அருளாக இருந்தாலும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியினுடைய செல்ல பிள்ளைகளாகத்தான் வளம் வந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி ஒரு சூழல் இல்லை. அந்த சூழல் வருகிறது, வெகு விரைவில் வருகிறது. அந்த சூழல் வருகிற பொழுது யாரையும் நீரடித்து நீர் விலகுவதில்லை என்பது போல எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றலும் பண்பும் அன்புமணிக்கு இருக்கிறது. அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. இப்போ அன்புமணி ராமதாஸ் சொன்னதுன்னா வாரிசு அரசியல் வேண்டாம் என்பது என்னோட விருப்பம்னு சொன்னாரு. முகுந்தன் என்பவர் வாரிசு அரசியலா இருந்தாரு. தமிழ் குமரன் வாரிசு தானே, ஜி.கே. மணியினுடைய மகன் தானே. இல்ல அது அப்படிலாம் வாரிசு அரசியல்லாம் கூடல. இந்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்ட கட்சிங்க. இந்த போராட்ட கட்சிக்கு வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் பெருசா வாரிக்கிட்டு போறது கிடையாது. இங்கே உழைப்பை தந்து விட்டு தான் போக வேண்டும். பாமகவுடைய அந்த கட்சியும்
சின்னமோ யாரிடம் இருக்கின்றது தற்போது? பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தான் இருக்கிறது. இல்ல அன்புமணியிடம் இருக்கின்றதா இல்ல ராமதாஸிடம் இருக்கின்றதா? அதான் நீங்க இப்படி பிரிச்சு கேட்டா கூட சொல்றேன். அது நீதிமன்றம் வரலும் போயிருக்கீங்களா சார் நீங்க? அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு எதுக்குங்க? இது அன்புமணி தலைவராக இருக்கிறார். சின்னம் மாம்பழ சின்னம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்தான். நிறுவனர் மருத்துவர் ஐயா தான். இதுதான் தொடர்ந்து நடைபெறும். இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய உரசல்கள், முட்டல்கள், மோதல்கள், நியமனங்கள், நீக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை. 26ல எந்த சின்னத்துல பாமக போட்டியிட மாம்பழ சின்னம் உறுதி செய்யப்படுமா? மறுபடியும் அதே விஜயபாலன் அதே கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்றேன், மாம்பழ சின்னம் தான் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு உறுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உறுதி செய்திருக்கிறது. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தந்தை தலைமையில ஒரு அணி இருக்கு, மகன் தலைமையில ஒரு அணி இருக்கு. எந்த அணிக்கு அந்த சின்னம் தான் என்னுடைய கேள்வி. அந்த அணி பிணி இதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்றீங்க. இல்ல நான் அதான் சொல்ல வரேனே. நீங்க திமுகவுக்கு உதயசூரியன், அதிமுகவுக்கு இரட்டை இலை, பாஜகவுக்கு தாமரை, காங்கிரசுக்கு கை சின்னம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், மாங்கனி சின்னம். அது மாத்திரமல்ல, இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரையில் இல்லாத அளவிற்கு இந்த கூட்டணி அரசு காட்சியில் கூட்டணி மிகப்பெரிய எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் அதிக அளவு தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் உள்ளே செல்ல போகிறார்கள். இது முதல் முறையாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஓகே. 2026ல பாமக எந்த கூட்டணியில இடம்பெற உள்ளது? வலிமையான கூட்டணி. வலிமையான கூட்டணி எந்த கூட்டணி வலிமையான கூட்டணி? அதுக்கெல்லாம் வலிமையான கூட்டணி திமுக தான் வலிமையான கூட்டணி இப்போதைக்கு. இல்ல திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, செயற்குழு உறுப்பினராக சரி, பொதுவாக கூட்டணி அறிவிப்பது என்று சொன்னால் முறையாக ஐயா அவர்கள் தலைமையிலே அப்படி கூப்பிட்டு தான் செய்வாங்க எல்லாரும். இந்த முறை எல்லோருமே அப்படி ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்தமாக இணைந்த பிறகு நடக்கும் பொழுது அவருடைய கருத்துக்களை கேட்டுத்தான் கூட்டணியை நிர்ணயம் செய்வார்கள். அப்பொழுது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அந்த வகையிலே ஒரு வலுவான திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி கூட்டணியை உருவாக்கும். தாவேக்குடன் பாமக இணைய வாய்ப்பு இருக்கின்றதா? தமிழக அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். முதலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரட்டும். அவர்கள் விழி திறந்து பார்த்து அதற்கு பிறகு தமிழக அரசியல் களத்திலே எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற பயணப்படுகிற பொழுது நல்லது கெட்டதுகளை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்யும். அதாவது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி இப்போதைக்கு எதுனா அதிமுக பாஜக கூட்டணி தான். அப்ப பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் என்று எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி இந்த வரிசையில தான் வரணும், இந்த வரிசையில தான் வலுவான கூட்டணி அமையணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. வலுவான கூட்டணி என்பது எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அரசியலில் அமைவதற்கான அரசியல் களம் இருக்கிறது. ஆகவே இப்போவே எதிரிகள் கணித்து விட முடியாத அளவிற்கு சூழல் இருக்கிறது. ஆகவே எதிரிகள் என்று சொல்லுகிற பொழுது ஆளுகிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வலுவான கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத அந்த வலுவான கூட்டணியில் இன்னும் சில பல அரசியல் கட்சிகள் சேர்ந்து மீண்டும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.